ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்ம நேத்திக்கு என்ன பார்த்தோம்னாக்க டான்ஸ் வித் டெக்கனி. அதுல வந்து பிகினிங் அந்த பத்மான்ற அந்த கேரக்டரோட ஃபர்ஸ்ட் பிகினிங் சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்தது, அவங்க அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க, அப்புறம் அவங்க அம்மா என்ன மாதிரி கதைகள்லாம் பண்ணாங்க, அம்மா அப்பா வந்து எந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்றாங்க, ஒரு காலகட்டத்துக்கு மேல பத்மா வாஸ் அபவுட் 17 இயர்ஸ் ஓல்டு. அப்ப என்ன பண்றாங்க, பத்மாக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரு சிந்தனை அவங்க அம்மா மனசுல வருது. அப்ப உடனே என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட குலதெய்வமான ஒரு லேக் இருக்கு இல்லையா, அந்த லேக்குக்கு அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்திஷோ லேக்குக்கு போகணும்னு சொல்லிட்டு பத்மாவை அழைச்சிட்டு போறாங்க. போற வழியில வந்து டூ டேஸ் ஆகும் அந்த இவங்க எடுக்கிற இடத்துல இருந்து அந்த லேக்குக்கு போறதுக்கு 2 days ஆகும். அங்க போற வழியில வந்து ஒரு ஹோஸ்ட் ஃபேமிலி ஒண்ணு இருக்கு. அந்த ஃபேமிலி அங்க தங்குறாங்க, அந்த டென்ட்ல தங்குறாங்க. தங்கிட்டு என்ன பண்றாங்க, திருப்பி அங்க இருந்து அவங்க வந்து இது பண்றாங்க, அவங்க ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க வந்து கிட்டத்தட்ட 1 week கிட்ட அவங்க அங்க ஸ்டே பண்றாங்க. டோர் பாண்ட அந்த ஃபேமிலியோட தங்குறாங்க. தங்கிட்டு அங்கிருந்து டூ டூ 2 days கழிச்சு என்ன பண்றாங்க, அவங்க அம்மா வந்து டெய்லி காலையில எழுந்த உடனே மார்னிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இவளை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க, பத்மாவை கூப்பிட்டுட்டு அந்த லேக்குக்கு போயிடுவாங்க. அங்க போய் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு அங்க கீழே உட்காந்து அந்த இடத்துல வந்து நிறைய பழைய கதைகள், அவங்க அம்மா கேட்ட கதைகள், அவங்க அம்மா அனுபவிச்ச சில இந்த லேக்கோட அந்த லேக் காடஸஸோட அவங்க அனுபவிச்ச சில விஷயங்கள், எக்ஸ்பீரியன்சஸ், அது எல்லாமே இவங்க வந்து பத்மாக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்க அம்மா வந்து 2 days கழிச்சு பத்மாவை மட்டும் என்ன பண்றாங்க, ட்ரொக்கா ஃபேமிலியோட அங்க அவங்கள விட்டுட்டு என்ன பண்றாங்க, ஒப்பாமேன்னு ஒரு லேடியா அவங்க பாக்குறதுக்கு போறாங்க. அந்த லேடி எப்படின்னாக்க ஷாமனாஸ், அவங்க எல்லாம் எப்படின்னா அவங்க எல்லாம் அந்த மாந்திரீகம், அந்த ஸ்பிரிட்டை வந்து வரவழைச்சு அவங்களுக்குள்ள கொண்டு வந்து அடுத்தவங்க வந்து ஏதாவது குறைகள் சொன்னாலோ ஏதோ கேள்விகள் கேட்டாலோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பதில் சொல்லுவாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில்ல எல்லாம் நிறைய விழாக்கள் விசேஷங்கள்லாம் நடக்கும்போது அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அப்படி அடிக்கும்போது யார் மேலேயாவது சுவாமி வர மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சுவாமி வர மாதிரி அருள் வாக்கெல்லாம் சொல்வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரிதான் இங்க ஒப்பமே அந்த லேடிக்கு வந்து வரும். வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பத்மாக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா எங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல வந்து அவங்க அம்மாவோட போய் அவங்கள நேரம் பார்த்திருக்காங்க. அவங்களோட ஃபிகர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பயம். அதனால என்ன பண்ணாங்க, அவங்க போல அவங்க அம்மாவோட அவங்க அம்மா மட்டும் போனாங்க. போயிட்டு வந்த உடனே ரொம்ப சைலண்டா இருந்தாங்க, ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க. ஒரு மாதிரி என்னன்னா ஒரு நல்ல ஹாப்பியா இல்ல. அப்புறம் 2 நாள் திருப்பி அந்த நாம்தி ஷோ லேக்குக்கு போயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. வந்த அப்புறம் என்னாச்சுன்னா, ஆனா அந்த லாஸ்ட் நாள் அந்த லேக்ல இவங்களும் பத்மாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பத்மா கிட்ட கேட்டாங்க, நான் இனிமே நான் இல்லைனாலும் நீ என்ன எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நீ வந்து உன் சிஸ்டர் பூமாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் இல்லைனாலும் நீ வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது, அழக்கூடாது, நான் இல்லையேன்ற துக்கம் உன் மனசுல வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு எல்லாம் அவங்க சொல்றாங்க. நீங்க எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும், நம்ம எல்லாம் சும்பா உமன். சும்பா உமன்ல எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து காட்டு மிருகங்கள் கூட பயந்து ஒழிச்சுக்குமா, அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்களா அவங்க இருப்பாங்க. நீங்க அந்த இனத்தை சேர்ந்த உமனா இருக்கிறதுனால நீ எப்பவுமே வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா எல்லாத்தையும் லைஃப்ல ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்றாங்க, இவ கேட்டுட்டு வரா. அப்புறம் ஏமா நீ இப்படி சொல்ற, நீ வேற பூமாவை கூட்டிட்டு வரேன் ப்ராமிஸ் வேற சொல்ற, ஏன் நீ என்ன இந்த வேர்ல்டை விட்டு நீ போயிட போறியா, அப்படியெல்லாம் அவங்க கேட்பாங்க. நம்ம அப்புறம் சொல்றான் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த உடனே அவங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, சிக்காயிடுறாங்க. சிக்காயிட்ட உடனே என்ன பண்றாங்க, அவங்க அப்பா வந்து வியாபார நிமித்தமா அவங்க அண்ணாவை கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஃபேமிலியில நடக்க வேண்டிய மற்ற வேலைகள்லாம் தானே நடந்துட்டு இருக்கு. பூமாவும் அவ சிஸ்டர், அது பத்மாவும் அவ சிஸ்டர்
பூமா 2 பேருமா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சிக்கா இருக்கிற அவங்க அம்மாவை பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா போகும்போது என்ன சொல்றாங்க, நான் திருப்பி வியாபார நிமித்தமா போயிட்டு நான் திருப்பி இங்க வந்த உடனே நம்ம 2 பேருமா சேர்ந்து சமயா மொனாஸ்ட்ரி அங்க போலாம் அப்படின்னு. அந்த சமயா மொனாஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப புத்திஸ்டுகளுக்கு அங்க இருக்கிற திபெத்ல இருக்கிற மாங்க்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான இடம் அது. ஏன்னா அந்த இடம் வந்து இந்த கிரேட் கிரேட் குரு ரின்போர்ட் பார்த்தோம் இல்லையா, அவர் தான் வந்து அந்த மொனாஸ்ட்ரிய கட்டியிருப்பாரு அவரு. அதனால எல்லாருமே வந்து அங்க போவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல அங்க போய் அங்க செட்டில் ஆவாங்க. அங்க போய் மெடிடேஷன் பண்றது இந்த மாதிரியான அவங்களோட லைஃப் டைம்ல ரொம்ப ஏஜ் காலத்துல அங்க போயிடுவாங்க. அதே மாதிரி அது எங்க இருக்குன்னா, யார்லிங்னு ஒரு இடம் இருக்கு. அந்த வேலி, யார்லிங் வேலின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் போவாங்க அவங்க. அப்ப சொல்றாங்க, நம்ம 2 பேரும் ரெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் போய் யார்லிங் வேலி இருந்துட்டு வரலாம் அப்படின்னு பத்மாவோட அம்மா கிட்ட அவர் சொல்றாரு, அப்பா சொல்றாரு. ஆனா என்னாச்சு, திருப்பி வந்து பார்க்கும்போது என்னன்னா, அவங்க அம்மா வந்து நடுவுல கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. அப்புறம் திருப்பி வந்த உடனே சிக்காயிட்டாங்க. அதனால அவங்க அப்பாவால கூட்டிட்டு போக முடியல. இப்படி கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப இல்லாயிட்டு என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட கேக்குறாங்க, பத்மா கிட்டயும் இவகிட்டயும் பூமா கிட்டயும் சொல்றாங்க, நம்ம வந்து சும்பாவமன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, காத்து எந்த திசையில அடிச்சாலும் அந்த திசையில நேர ஃபேஸ காட்டிட்டு நிக்கணும், தைரியமா இருக்கணும். அப்படியெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பான்போ, அவங்க வந்து பான்ன்ற அந்த இனத்தை சேர்ந்தவங்க நம்ம பார்த்திருக்கோம் நேற்றுக்கு. அந்த பான்போ அந்த ஒரு ரிச்சுவல்ஸ், அந்த ரிச்சுவல்ஸை நீங்க எப்பவும் விடக்கூடாது, நீங்க பான்புவாவே இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா பாடி வெக்கேட் பண்ணிட்ட அப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்சம் காலங்கள் வந்து இவங்க 2 பேரும், ஏன்னா பூமாவும் பத்மா அவங்க 2 பேரும் தான் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க. பிரதர்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆச்சு, அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துப்பாங்க, எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் அந்தந்த லைன்ல அவங்கவுங்க பிஸியா இருப்பாங்க எப்பவுமே. அப்ப இப்ப பத்மாக்கும் பூமாக்கும் அந்த அம்மா நம்மளோட இல்லைன்ற அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரத்துக்கே முடியல. ரொம்ப ரொம்ப ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படி ஆச்சு. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா வந்து சொல்றாங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, எப்பவுமே எதுவுமே பர்மனன்ட் கிடையாது, எல்லாமே இன்பர்மனன்ட் தான். இப்ப நீங்க துக்கம் கொண்டாடுறீங்க இல்லையா, இந்த துக்கம் கூட வந்து உங்களுக்கு பர்மனன்ட் கிடையாது. காலம் போக போக இதுவும் நீங்க வந்து உங்களை மாத்திப்பீங்க, மாத்திக்க கூடியதுதான். அதனால சீக்கிரம் இந்த துக்கத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்றாங்க, பத்மா கிட்ட சொல்றாங்க, பத்மா உனக்கு வந்து ஆல்ரெடி அலையன்ஸ் வந்து உங்க அம்மா பார்த்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீ வந்து அந்த அதனால உனக்கு வந்து இப்ப கல்யாணம் பண்ணணும். நீ இப்படியே இருந்தீனாக்க எப்படி நாங்க வந்து உனக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நாங்க எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அம்மா இருக்கும்போது உன்னை வந்து நாம்திஷோ லேக்குக்கு கூட்டிட்டு போனாங்க தெரியுமா, எதுக்காக கூட்டிட்டு போனாங்களா, நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு அலையன்ஸை நாங்க பிக்ஸ் பண்ண உடனே உன்னை கூட்டிட்டு அங்க போயிட்டு அந்த லேக்கு கிட்ட உனக்கு பிளெஸிங்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லேக்ல வந்து உத்தரவு கேட்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க உன்னை கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த ஒப்பாமா அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டையும் போய் நான் செலக்ட் பண்ண மாப்பிள்ளை வந்து இவங்களுக்கு பொருத்தமா, இது பத்மாக்கு வந்து நல்லா இருக்குமா, கல்யாணம் பண்ணலாமா, அவளோட லைஃப் மேரேஜ் லைஃப் ரொம்ப செரிஷபிளா இருக்குமா, அப்படி எல்லாம் கேட்கறதுக்காக தான் அவங்க அம்மா வந்து அங்க போனாங்க. அங்க போய் அந்த லேக்கு கிட்ட வந்து உத்தரவு கேட்டாங்க. லேக் வந்து அறப்பறிச்சு ஆரவாரம் பண்ணி அதோட பிளெஸிங்ஸ் வந்து விஷஸ் வந்து அப்படி கொடுத்தது அது. அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி இந்த ஒப்பமா கிட்ட போனாங்க. அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 2 பேரோட கல்யாணம் வந்து இப்ப இல்ல, ப்ரீவியஸ் லைஃப்லயே நிர்ணயிக்கப்பட்டது, அதனால தாராளமா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவு வந்தது. அதனாலதான் இங்க வந்த உடனே உன்னோட கல்யாண வேலைகள் எல்லாம் சீக்கிரம் முடிச்சு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதோட இல்லாம ஒப்பமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்க அம்மா வந்து அந்த லேக் இதெல்லாம் வந்து அவங்க அம்மா இவகிட்ட பத்மா கிட்ட சொல்லல. அப்போ இது அவங்க அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்க அம்மா வந்து அந்த லேக்கு கிட்ட வந்து பர்மிஷன், உன்னோட கல்யாணத்துக்கு பர்மிஷன் கேட்கும்போது ஒரு ஸ்டேஞ்சா ஒரு காட்சி வந்து அவங்களுக்கு அந்த லேக்ல தெரிஞ்சது. அது என்னன்னா, இவங்க பாடி வந்து வெக்கேட் பண்ண போற மாதிரி அந்த இது தெரிஞ்சது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒப்பேமா கிட்ட போய் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களும் வந்து ஆமான்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்ப வந்து பாடியை வெக்கேட் பண்ணி கிளம்பிட போற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து அம்மாக்கு வந்து அங்க உத்தரவு கிடைச்சது. அதனாலதான் 2-3 நாள் ஒப்பமா பார்த்துட்டு வந்த உடனே உங்ககிட்ட பேசாம கொஞ்சம் சேடா இருந்தாங்க இல்லையா, நீ கூட எவ்வளவு டைம் கேட்டிருப்ப, அம்மா ஏமா நீ சேடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது
வந்து அந்த அந்த நிகழ்வுனாலதான் அவங்க வந்து சேடா இருந்தாங்க. அது மாதிரி ரொம்ப சிக்கானதுனால உன்னோட கல்யாண ஏற்பாடுகள் எதுவுமே பண்ண முடியல அவங்களால. அதனாலதான் அவங்க வந்து என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு பத்மாவோட கல்யாணத்தையும் பூமாவோட கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சிடுங்கன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு தான் உங்க அம்மா கிளம்பி போனாங்க. அதனால நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு தெரியுமா? நாங்க யாரை பிக்ஸ் பண்ணிருக்கோம்னு உனக்கு தெரியுமா? நம்ம இதுல வந்து சோனம் இருக்காரு இல்லையா, அவரோட எல்டர் பிரதர், சோனமோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, வீட்டுக்கு அடிக்கடி வருவார் இல்லையா, நீ கூட பாத்திருக்க அவங்கள அப்படின்னும் போது பூமா கேட்பா, யாருப்பா அப்படின்னு கேட்பா. அப்ப பத்மா சொல்வா, அப்பா நீங்க வந்து யஷி டோர்ஜிய சொல்றீங்களாப்பா அப்படின்னு கேட்பா. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, ஆமா உனக்கு அவரை பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது, நான் அவரை பார்த்திருக்கேன், ஆனா எனக்கு நீங்க இப்ப திடீர்னு பிடிக்குமான்னு கேட்கும்போது எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, அந்த யஷி டோர்ஜில அவரை பத்தி வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சோனம் வந்து பத்மா கிட்ட முதல்லயே சொல்லியிருப்பாங்க. அதனால அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி பாக்குறா. என்ன எப்படி ரீகலெக்ட் பண்றான்னா, அந்த டோர்ஜியோட பர்சனாலிட்டி வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அத அந்த டயத்துல வந்து அவ அட்மிட் பண்ணல. அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா, அவர் ரொம்ப பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவருக்கு நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் இருக்கு. வெரி அப்புறம் வந்து இந்த ஹார்சஸ் இருக்குல்ல, ஹார்ஸ் ப்ரீடிங் ஃபார்ம் அவங்க வச்சிருக்காங்க. ஹார்ஸ் ப்ரீடிங் ஃபார்ம் அவங்க வச்சிருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஹார்ஸ் எல்லாம் அவங்க வளர்ப்பாங்கன்னாக்க, அந்த ஹார்ஸ் எல்லாம் நல்லபடியா வளர்த்து அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஏன்னா அந்த ஹார்ஸ் இப்ப யானை இருக்கான்னா யானை பாகன் இருப்பாங்க. யானை பாகன் வந்து எப்படி யானை வந்து மக்களை பார்த்தாக்க ஏதாவது காணிக்க கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு கிங்டம்க்கு நீ போனாக்க அந்த கிங்குக்கு நீ எப்படி இருக்கணும், அந்த கிங் அந்த வார் எல்லாம் வரும்போது நீ எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துதான் அது வந்து ஒரு கலை. அந்த கலையை சொல்லி கொடுத்துதான் வந்து அவங்க வளர்த்திருக்காங்க. அந்த மாதிரி பெரிய ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க, மீடியேட்டர் வச்சு ஒரு பீரியட்ல வந்து அந்த ஹார்ஸ் எல்லாம் சைனால போய் வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மீடியேட்டர் வந்து நிறைய இவங்களை பைசா விஷயத்துல ஏமாத்துனதுனால அவங்களுக்கு எப்படின்னா, சோனமுக்கு வந்து சில நாலேஜ் இருக்கு, அந்த ஹார்ஸ பத்தின நாலேஜ் இருக்கு. அதனால சோனம் கிட்டே ஹெல்ப்புக்கு வந்து கேட்பாரு. சோனமும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட போவாங்க, அந்த ஹார்ஸ பத்தின இதெல்லாம் கொடுப்பாங்க, சைனாக்கு போய் வித்துட்டு வருவாங்க. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள இருந்ததுனால இவ வந்து அடிக்கடி வந்து யஷி டோர்ஜிய வந்து பாத்திருக்கா. அப்ப யஷி கிட்ட என்ன, யஷி வந்து கொஞ்சம் என்ன சோனம் மாதிரி கொஞ்சம் ஏஜ் இவளுக்கும் யஷிக்கும் வந்து எப்படியும் வந்து ஒரு 10 to 11 இயர்ஸ் மேல வந்து இது இருக்கு, ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப வந்து சோனம் கிட்ட வந்து ஒரு நாள் இவ கேட்பா, உன்னோட ஃப்ரெண்டு வராரு இல்லையா இங்க யஷி, இது வந்து ஏன் வந்து அவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு அவர் கேட்பாரு. கேட்ட உடனே அவர் சொல்வாரு, சோனம் வந்து ரொம்ப கிண்டலா பத்மா கிட்ட சொல்வாரு, அவர் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கிண்டலா சொல்வாரு. ஆனா ஆக்சுவலா உண்மையும் அதுதான். ஏன்னா இவ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு பத்மா, அவர் வந்து இவளோட ரொம்ப ஏஜ்டு, 10 இயர்ஸ்க்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு மேன். அதனால அவரு வந்து இவளுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணுங்கிறதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அவ சோனம் சொன்னதெல்லாம் இவ என்ன பண்ணுவா, ரிகலெக்ட் பண்ணி பாப்பா. பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுவா, அவங்க அப்பா வந்து கேட்பாரு, உனக்கு ஓகே தானம்மா, நீ வந்து எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னவன அவ சொல்வா, எனக்கு வந்து 2 கிளாரிபிகேஷன் வேணும்பா இந்த விஷயத்துல. ஒண்ணு வந்து நீங்க நிச்சயமாவே சொல்றீங்களா அம்மா தான் இந்த மாப்பிள்ளை எனக்கு செலக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்பா. ஆமா அம்மா தான் செலக்ட் பண்ணாங்க. ஓகே. செகண்ட் வந்து அம்மா வந்து எங்களை வந்து பான்பு சம்பிரதாயத்தை அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து இவரு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், யஷிய கல்யாணம் பண்ணிட்டா அவர் வந்து உங்களை மாதிரி புத்திஸ்ட், புத்தரை வந்து அவங்க வழிபடுறவங்க, அவங்க புத்தரோட சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றவங்க, மெடிடேட்டர்ஸ் அவங்க. எனக்கு எப்படிப்பா நான் அவங்கயும் இங்கேயும் போனாக்க எனக்கு எப்படி வந்து இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அப்ப அவர் சொல்வாரு, ஏன்னா அம்மா வேற என்ன ஸ்ட்ரிக்டா பாண்ட் கல்ச்சர்ல இருக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன சொல்வாரு, இத பாரு உங்க அம்மா கூட நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வந்து மெடிடேஷன் புத்திசம்ஸ் என்னென்ன சொன்னாங்களோ அந்த இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ புரிஞ்சுக்கோமா, இது ரெண்டுமே வந்து மைண்டோட இல்யூஷன் தான், இது வேற அது வேற அப்படின்னு நினைக்கிறதே மைண்டோட இல்யூஷன் தான். நீ
நீ வந்து என்ன பண்ணிருக்க, இந்த நியாச்சந்த் மவுண்டனுக்கு நீ போயிருக்க, அதே மாதிரி திஷோமா லேக், நாம் திஷோ லேக்குக்கும் நீ போயிருக்க. அந்த 2 லேக்குமே ஒண்ணு வந்து நிச்சயன் வந்து யாரு, அவர் வந்து மேல் காடு, இவங்க வந்து ஃபீமேல் காடு. அவங்க 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க, ஒன்னா சேர்ந்து கல்யாணம் மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல நிறைய கேவ்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அந்த எனர்ஜி வச்சு, அவங்க 2 பேரோட எனர்ஜி வச்சு கேவ்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, நிறைய புத்திஸ்ட் மாங்க்ஸ் அந்த சைடு வருவாங்க. அந்த மாங்க்ஸ் வரும்போதும் சரி, அதே மாதிரி மூவிங் அசிட்டிக் அந்த சைடு வரும்போதும் அவங்க எல்லாம் என்ன எப்படி இருப்பாங்க, அங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப நீ பார்க்கும்போது நாம்திஷோ வந்து அது பான் கல்ச்சர்னாக்க எதுக்காக வந்து அவங்க புத்திசம்க்கு ஹெல்ப் பண்றாங்க, இது வந்து அவங்களுக்குள்ள எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நம்ம மைண்ட் வச்சுதான் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவ, நான் இந்த வம்சத்தை சேர்ந்தவ, நான் இப்படிதான் பூஜை பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன்னு இதெல்லாம் வந்து நம்ம மைண்டோட என்னன்னா ஒரு இதுதான் இல்யூஷன் தான், வேலை தான் அது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அவங்கவுங்களோட பிரைவசி. அதுல வந்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ட்டு நீ இதைதான் ஃபாலோ பண்ணணும், வேற இது கல்ச்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இங்க யாருக்குமே ரைட் கிடையாது. அதனாலதான் நான் புத்திஸ்ட், நான் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணாலும் உங்க அம்மா வந்து அவங்களோட ரிச்சுவல்ஸ வந்து விடாம பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க 2 பேருக்குள்ள நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம். அதே மாதிரிதான் யஷியும் வந்து உங்ககிட்ட இருப்பாங்க, அதனால நீ இதை வச்சு நீ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப பத்மா என்ன கேட்பா, இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்பான். அவர் வந்து ரொம்ப ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர், எப்படி அப்பாலாம் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்கும் போது அவர் என்ன சொல்வாருனாக்க, இவர் வந்து யஷி வந்து ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்திருந்தாலும் அவங்க ஃபேமிலியில என்னன்னாக்க இவரை வந்து மாங்க் ஆக்கணும்னு அவங்க வந்து விருப்பப்பட்டாங்க. அந்த 12 வயசு வரைக்கும் இவரை என்ன பண்ணுவாங்க, அந்த மாங்க் மாதிரியே இவங்க வந்து அந்த மாங்க் ஆகணும்ன்ற அந்த இதுலயே இவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இவருக்கு என்ன ஆகும்னா, இவரோட மைண்ட் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆயிட்டு என்ன சொல்வாரு, அதை வந்து ரிபில் பண்ணிடுவாரு. பண்ணிட்டு நான் வந்து இங்க இல்ல, நான் வந்து ஊருக்கெல்லாம் போறேன், ஐ எம் கோயிங் டு சி இந்தியாவுக்கு போறேன், இந்தியால இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நான் விசிட் பண்ண போறேன். அந்த காலத்துல இருக்கிற பழைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிஸ்ல நான் வந்து இது பண்ணிக்க போறேன், விசிட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி காஷ்மீருக்கு போறேன், அங்க பண்டிட்ஸ் எல்லாம் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பிடிவாதம் பிடிச்சு என்ன பண்ணாரு, அந்த ஏஜ்லயே அவர் கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போயிட்டு அப்புறம் ரொம்ப காலங்கள் கழிச்சுதான் அவர் திருப்பி வந்தாரு. திருப்பி வந்த அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்து இது சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க. ஏன் அக்ரி பண்ணிட்டாங்கன்னா, இவர் வந்து ஊர் ஊரா சுத்தி நாடோடியா இருந்தவர், திருப்பி வரமாட்டாங்களான்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரே ஒரு டிசிஷன் எடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும் போது அது வேண்டான்னு நம்ம தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் இந்த மாதிரிதான் வந்து அவர் அதனாலதான் வந்து உனக்காகவே வெயிட் பண்ண மாதிரி அவர் வந்து அவரோட ஃபீலிங் இருந்தது அவருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க.